வணக்கம். காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை ஒட்டி இந்தியா முழுவதும் ஒரு முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தை RSS சங் பரிவார் கும்பல் மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து பாகிஸ்தானை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கூக்குரலிட்டு வருகிறார்கள். இன்னொரு புறம் காஷ்மீரிகள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் வெறுப்பை பரப்ப வேண்டாம், என்னுடைய கணவரினுடைய மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று இறந்து போன காவல்படை அதிகாரியினுடைய மனைவி ஹிமான்ஷி நர்வால் பேட்டி அளித்திருக்கிறார். அவர் மீது சங்கிகள் கொடூரமாக பாய்ந்து வருகிறார்கள் சமூக வலைதளங்களில். இந்த சூழலில் இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்குமா, என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். வினய் நர்வால் கப்பல் படை அதிகாரி, அவர் பஹல்காம் தாக்குதலில் பலியாகிறாரு, பயங்கரவாதிகளால் கொல்லப்படுகிறார். அவருடைய மனைவி அவங்க முஸ்லீம்கள் மீதும் காஷ்மீர் மக்கள் மீதும் வெறுப்பை கட்டமைக்காதீங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறார். அவர் மீது சங்கிகள் தாக்குதல் நடத்துகிறாங்களே, இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பஹல்காம் தாக்குதல் அது தொடர்பாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கோபம் அப்படின்றதே என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படை வீரர்களோட மோதல், 2 பேரும் ஆயுத மோதலில் இறந்தாங்கன்னா ஆயுதம் தாங்கிய 2 தரப்பு இறந்தாங்க அப்படின்னு போயிடும். ஆனால் நிராயுதபாணிகளான சுற்றுலா பயணிகள் அவங்கள இது மாதிரி சுட்டு கொண்டிருக்கிறாங்கன்றது தான் எல்லாருடைய கோபத்துக்கும் காரணம். அதனால தான் நீதி வேண்டும் இதுக்கு. அதை ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தானை பூண்டோட ஒழிக்கணும், தரமண்டமாகணும், இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ யார் இதில் விக்டிம் அப்படின்னாக்கா, அந்த 26 பேர் கொல்லப்பட்ட சுற்றுலா பயணிகள். இந்த நார்வால் இருக்கிறார் இல்லையா, அவர் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். திருமணமாகி ஒரு 4 நாளில் தேன்நிலவுக்கு தான் அங்கே போகிறாங்க, இப்படி கொல்லப்படுறாங்க. மே 1ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள். தன்னுடைய கணவரின் பிறந்த நாளில் ஒரு இரத்த தான இது மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி நடத்திட்டு மீடியாட்ட பேசும்போது அவங்க இதை சொல்கிறாங்க. இது மாதிரி முஸ்லீம்களுக்கும் காஷ்மீரிகளுக்கும் எதிராக இந்த வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாதீங்க, குற்றமிழைத்தவர்கள் தான் தண்டிக்கப்படணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் என்ன தப்பு? அவங்க சொல்கிறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அந்த வட இந்திய மாநிலங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் பெரிய அளவு நடக்கிறதுனால அதை அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. முதல்ல பாகிஸ்தான் பயங்கரவாதிகளோட பாய் ஃப்ரெண்டு இவளுக்கு இருந்திருக்கணும், அதனால தான் அவங்கள திட்டம் போட்டு இவனை காலி பண்ணிட்டா. இது ஒரு ட்வீட்டு. இந்த ட்வீட்டெல்லாம் யாருன்னா பல 1000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களுடைய ட்வீட்டு. அதுக்கு அடுத்தது இவன் விளம்பரம் தேடி இப்போ எல்லோரும் காசு கொடுப்பாங்க, அந்த காசெல்லாம் நாமத்தை போட்டு நாத்தனாருங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு நாமத்தை போட்டு மொத்த சொத்தையும் ஆட்டையை போடுறது தான் இவளுடைய நோக்கம். அதை கண்டித்து அந்த நாத்தனார்னு சொல்கிற அந்த இறந்தவருடைய சகோதரிகள் அவங்களே பேசியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் அந்த அம்மாவோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லாம் தோண்டி எடுத்துருக்குறாங்க. தோண்டி எடுத்தால் ஃபேஸ்புக்கில் கத்துவாவில் ஆஷிஃபா ரேப் இருக்கு இல்லையா, அதை கண்டித்து நீதி வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இவன் தீவிரவாதி தொடர்பு இருக்குன்னு, இது ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லை, என்னையே விசாரிக்கணும் இவளை. இதெல்லாம் யாரை பற்றி? பாதிக்கப்பட்ட விக்டிம் மேலே இவர்களுக்கு இருக்கிற கருத்து. இன்னொன்று ராமச்சந்திரன் ஒருத்தர் கேரளாவிலேருந்து போனவர், இறந்து போய் அவங்களுடைய பெண்ணு ஆர்த்தின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு காஷ்மீரில் 2 சகோதரர்கள் கிடச்சிருக்கிறாங்க, அவங்க பேர் கூட சொல்லியிருக்காரு, முசாஃபிர் சமீர். அவங்க தான் சவக்கிடங்கில் விடிய விடிய என் கூட நின்னாங்க, ஒரு சகோதரியை போல் என்னை நடத்தினாங்க, எனக்கு அந்த 2 சகோதரர்களை அல்லாஹ் காப்பாற்றட்டும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்ட உடனே, இப்படி ஒரு பெண்ணை பெற்றதுக்கு இவன் பெக்காமையாக இருந்திருக்கலாம் பரதேசி அப்படின்னு சொல்லி செத்தவனை திட்டி அதுக்கு ட்வீட் போட்டிருக்கிறாங்க. அப்போது இதில் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா, எந்த அநீதிக்கு நீதி கேட்கணும்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்களோ அந்த விக்டிம் பாதிக்கப்பட்டவங்க இவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு வரலன்னா, இவங்க பேசுகிற மொழியில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக காஷ்மீரிகளுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு எதிராக பேசலை அப்படின்னு சொன்னால், இவங்களையும் பாகிஸ்தான் தீவிரவாதியோடு சேர்த்து சுட்டு தள்ளிருந்த இவனையும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் கொண்டு போகிறாங்க. இதை வைத்து தான் வட இந்தியாவில் இப்போ என்ன நடக்குது, இந்த காஷ்மீர் கம்பளம் சால்வைகள் விற்கிறவங்க அவங்கள உத்தரகண்ட் மாநிலத்தில் அடித்து விரட்டியிருக்காங்க. ஒரு 13-14 பேர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னாங்க. போலீஸ் ஸ்டேஷனில்
உங்களை காப்பாற்றவே முடியாது எங்களால். நான் வேணால் உங்கள் பொருளை பத்திரமா வச்சுருக்குறோம், நீங்கள் ஓடிடுங்க. இது வந்து போலீஸு சொல்கிற பதில். மாணவர்கள் இதே போல் தாக்கப்படுறாங்க. மத்திய பிரதேசில் ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏ, அவர் முஸ்லீம், அவரை வந்து கொலை மிரட்டல் அவருக்கு. இது மாதிரி வந்து நேரடியாக இன்னும் மற்ற இடங்கள், ராஜஸ்தானில் ஜனதா பார்ட்டி எம்எல்ஏ ஒரு மசூதிக்குள்ளே பூந்து ஜெய் ஸ்ரீராம் பாகிஸ்தான் முர்தாபாத் மசூதிக்குள்ளே பூந்து, இதெல்லாம் இவர்களுடைய நடவடிக்கையாக இருக்குது. இப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தாக்குதலுக்கு எதிராக மோடி அரசும் அமித்ஷாவும் பிஜேபிக்காரங்களும் எழுப்புகின்ற இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வாங்கி தரணுன்றதோ, காஷ்மீரில் பயங்கரவாதத்தை முடிவு கொண்டு வரணுன்றதோ அது அல்ல. உள்நாட்டில் அவங்களுடைய அரசியல் அஜெண்டா முஸ்லீம் எதிர்ப்பு வெறி, பாகிஸ்தான் எதிர்ப்பு வெறியை தூண்டி அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் அந்த ஆதாயத்தை எப்படி தேடுவது, இந்த வெறி அடங்காமல் எப்படி ஊதி விட்டுக்கிட்டே இருக்கிறது, இதுதான் இவருடைய நோக்கம். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், 56 இன்ச்சு மார்பு அது இது அமைதியை நிலைநாட்டிட்டேன் வெங்காயம்னு பேசிகிட்டு இருந்தாங்க, 26 பேரை சுட்டு கொண்டுட்டான் அப்படின்னாக்கா எப்படியா இது நடந்துச்சு என்ற கேள்வி இருக்கு இல்லையா, அதுலேருந்து திசை திருப்புவதும் இவருடைய நோக்கம். எப்படி திசை திருப்புறாங்கன்னு சொல்கிறீங்க? என்ன ரீசன்? இல்லை திசை திருப்பல் அப்படின்றது இது ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி லேப்ஸு தோல்வி, பாதுகாப்பு தோல்வி. ஒரு காமன் சென்ஸில் வந்து யோசிச்சு பாருங்கள். அந்த பகல்காம்லேருந்து 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த புல்வெளி இருக்குது, சுற்றிலும் பைன் மரங்கள், மலைகள். அந்த இடத்துக்கு ரோடில் போக முடியாது, இந்த மட்டை குதிரையில் தான் போகணும். அப்போது அமித்ஷா அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, 2 நாளில் ஒரு 1000 பேர் அங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது நம்ம கரெக்டான தெரியாது, அவர் குறைச்சி கூட சொல்லியிருக்கலாம், அது இருக்கட்டும். 2000 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்க உரிய அனுமதி இல்லாமல் போலீஸுக்கு தெரிவிக்காமல் வந்து விட்டார்கள் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறார். அதுவே பொய் அப்படின்னு சில பத்திரிகைகள் எழுதுகிறாங்க. அது ரெகுலராகவே இப்படி தான் போயிட்டுருக்குறாங்க, இது இப்படி வந்துட்டு இருக்கிறத பார்த்து கணக்கு பண்ணி தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சில ஊடகங்களில் எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தமிழ்நாட்டிலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அங்கே வந்து ஒரு 500 பேர் 1000 பேர் டெய்லி வராங்க அப்படின்னா நம்ம ஊரில் அந்த இடத்துல ஒரு போலீஸ் அவுட் போஸ்டாவது இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். ஆமாம். இது வந்து காஷ்மீர், இவ்வளோ நீண்ட போராட்டம் நடக்கிற இடம், துப்பாக்கி சூடு, கொலைகள், சில 1000 கொலைகள், ஆண்டுக்கு வந்து 3000 4000 அப்படி உயிரிழப்புகள் ஏற்படுற ஒரு இடம். அந்த மாதிரி இடத்துல டூரிஸ்ட் வந்து வரவழைக்கிறீங்க, பெருமையாக பேசுகிறீங்க, 2 கோடி பேர் வந்துட்டாங்க, 2.5 கோடி பேர் வந்துட்டாங்கன்னு. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு தெரியாமல் 1000 பேர் அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம நம்பணுமா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த அவன் பேர் என்ன, ஒரு ரவுடி, அவன் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு பெண்ணை வல்லுறவுக்கு ஆளாக்கி அந்த இஷ்யூ வருது. யார் அந்த சாருன்னு ஒரு பெரிய கேள்வி கேட்குறாங்க. அதில் என்னெல்லாம் கேள்வி கேட்கப்பட்டது? அவன் எப்படி உள்ளே வந்தான்? ஐடி கார்டு இல்லையா? யாரும் செக்யூரிட்டி செக் பண்ணலையா? அங்கே ஏன் சிசிடிவி கேமரா இல்லை? அங்கே ஏன் 40-50 லைட் ஏரியல? அங்கே ஏன் புதர்கள்லாம் இருக்குது? அங்கே ஏன் பாழடைஞ்ச கட்டடம் இருக்குது? அங்கே எப்படி மாணவிகள் வந்தாங்க போனாங்க? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அதுக்கப்புறம் போலீஸ் கமிஷனர் வந்து ஒன்று சொன்னார், அந்த பெண்ணை மிரட்டிட்டு யார்கிட்டயே பேசுகிற மாதிரி அவன் பண்ணான், ஆனால் யார்கிட்டையும் பேசலை, ஃப்ளைட் மோடில் போட்டு அந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக அப்படி. அது எப்படி? யார் அந்த சார்? யாரோ ஒரு ஆள்கிட்ட பேசியிருக்கிறான். அந்த பெண்ணை அப்படி கெடுத்தது மட்டுமல்ல, இதுக்கு பின்னால் பெரிய சதி இருக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு, செருப்பட மாட்டேன்னாரு. இந்த காமெடிகள் கூத்துகள் எல்லாம் நடந்தது. இது ஒரு சம்பவம். இதுபோல் தமிழ்நாட்டில் பல சம்பவங்களில் கோவை சிலிண்டர் வெடிப்பாக இருக்கட்டும், அந்த ஆர்மி ஜெனரல் ஊட்டியில் இறந்ததாக இருக்கட்டும், இல்லை என்ன பிரச்சனை வேணால் இருக்கட்டும், ஒன்றொன்னையும் ஒரு பயங்கரமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவும் சட்டம் ஒழுங்கு போயிடுச்சு. ஏன் இந்த அமித்ஷா வந்து பேசலையா இங்கே? ஆமாம், எல்லாரும் இங்கே வந்தாக்கா பேசுகிறது வந்து வணக்கம் ஒன்று தமிழில் சொல்லுவாங்க, அடுத்தது வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவாங்க. இப்போ இதில் இவ்வளோ கேள்வி கேட்டிங்களே, இந்த பெஹல்காம் சம்பவத்தை பற்றி யாராவது இந்த கேள்வி கேட்டாங்களா? ஏன் கேட்கல? முதல்வர் கூட பெருந்தன்மையாக நாங்கள் அந்த பாதுகாப்பு குறைபாடு பற்றி சொல்லவில்லை அப்படின்னு வானதி சீனிவாசன்ட்ட, சரி அவர் தான் சொல்லலை, மற்ற கட்சிக்காரங்களாவது கேட்டிருக்கலாம், என்ன உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு இதெல்லாம் பேசுகிற நீ என்று நம்ம வந்து கேட்டிருக்கணும். அப்போ அந்த கேள்விகளை எழுப்பாமல் இருக்கிறதுக்கு என்ன? இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேள்வி வரும், இந்த கேள்வி வந்துடும். அந்த கேள்வி வராமல் இருக்கிறதுக்கு தான்
இதை ஆன்டி முஸ்லீமாக திருப்புறது, ஆன்டி பாகிஸ்தானாக திருப்புறது என்பதை திட்டமிட்டு செய்கிறார்கள். ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுறாங்க, காஷ்மீரில் சகஜ நிலை திரும்பி விட்டது அப்படின்னு. அதுதான் அவங்களுடைய, எப்படியா சொல்கிறீங்க சகஜ நிலை திரும்பி விட்டதுன்னு? 2 கோடி டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க. ஜிஎஸ்டிபி ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டில் வந்து அதனுடைய டூரிஸ்டுகளால் வரக்கூடிய வருமானத்தை வந்து நாங்கள் பயங்கரமாக உயர்த்த போகிறோம், அந்த அளவுக்கு அமைதி நிலவரத்துக்கு டூரிஸ்டுகள் வர்றது தான் சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டூரிஸ்டுகள் வந்து எப்படி வராங்க அப்படின்னு கேட்டால், காஷ்மீரில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்போ மோடி அரசு என்ன செய்யுதுன்னா 370 ரத்து செய்து, பழைய மன்மோகன் சிங் மாதிரி அரசு கிடையாது, நாங்கள் 56 இன்ச்சு ஒடுக்கிட்டோம் எல்லாத்தையும், முழுக்க அமைதி நிலவுது, சும்மா தைரியமாக வாங்க அப்படின்னு இந்துக்களை கூப்பிட்டு பலி கொடுத்துருக்காரு மோடி அப்படின்றதான் நான் சொல்கிறது. அப்போ நீ அமைதியை நிலைநாட்டி விட்டேன் என்று சொல்லி யாரை நம்ப வைத்தீர்கள், எப்படி நம்ப வைத்தீர்கள் என்ற கேள்விக்கு இந்த அரசு பதில் சொல்லவில்லை. அந்த கேள்வியை யாராவது கேட்டாக்கா அவனை ஆன்டி நேஷனல், நீ தீவிரவாதி, பாகிஸ்தான் கைக்கூலி, பிரச்சனையே பேசுகிறா, போருன்றான்னு ஒரு சித்தாராமையா சொன்னார். உடனே சித்தாராமையா வந்து ஆன்டி நேஷனல், காங்கிரஸ்காரன் உடனே பயந்து போய் யாரும் பேசாதீங்க. இன்றைக்கி காங்கிரஸ் அறிக்கையை பார்த்தீங்களா, பாகிஸ்தானுக்கு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்கணும், இவங்க அதுக்கு மேலே இப்போ தேசபக்தர் என்ன உசுப்பேற்றி விட்றாங்களாம். அது மாதிரி வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த சுற்றுலா பயணிகள் அங்கே அமைதி நிலவுவதாக சொல்லி அங்கே கொண்டு போய் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பலி கொடுக்கப்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை மோடி அரசுக்கு தான் இருக்குது. நான் சொல்லலை, 2-3 ஆஃபீஸர்ஸ் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆர்மி ஜென்ரல் ரிட்டையர்டு சங்கர் ராய் சௌத்ரி, ஏண்டா இவ்வளோ பெரிய தோல்வி நடந்திருக்குது, யார் இதுக்கு அக்கௌண்டபிள், இன்னும் பதில் சொல்லலைன்னு கேட்டிருக்காரு. அடுத்தது ஐபி ஆஃபீஸர் அவினாஷ் மகனானி, இது வந்து கிரிமினல் நெக்லிஜென்ஸ், அதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி நிறைய பேர், நான் 1-2 இது நான் சொல்கிறது, இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஏற்கனவே உளவு தகவல்கள் இது பற்றி இருந்துச்சு அப்படின்னு பத்திரிகையில் செய்தி. ஆமாம், இல்லை இது எதுவுமே என்ன இருந்துச்சு, என்ன நடந்தது, ஏங்க இவ்வளோ பேர் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சமீபத்தில் அமித்ஷா வந்து பாதுகாப்பு சிறப்பாக இருக்குன்னு அறிக்கை கொடுத்தாராங்க. இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு 3 வாரம் முன்னால் கம்ப்ளீட்டாக க்ளோஸ், பயங்கரவாதம்லாம் ஒன்றும் கிடையாது, சுத்தமாக க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டோம், இனிமேல் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு 3 வாரம் முன்னால் தான் அமித்ஷா அறிக்கை விட்டுருக்காரு. அதில் ஒரு பாயிண்ட் சொல்லணும், அதாவது டூரிஸ்டுகளை தாக்குவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இது ஒரு லாஜிக். பாதுகாப்பு படையை தாக்குவாங்க, இது பண்ணுவாங்கன்றது ரைட்டு, டூரிஸ்டுகளை தாக்குவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய பொய். அதை வந்து அஜய் சாஹ்னின்னு சொல்லிட்டு கவுண்டர் டெரரிசம் எக்ஸ்பர்ட், அவர் போன வருஷம் இதே இடத்துல 2 பேரை சுட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர் ஒன்று சொல்கிறாரு, இந்த 2 பேர் 26 பேர் 10 பேர் 15 பேர் அவன் வர்றான், எவ்வளோ பேர் கிடைக்குமோ அவ்வளோ பேரை சொல்கிறாங்க. அப்போது அவர் 2000 இது வரைக்கும் 44 டூரிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த பயங்கரவாதிகளால். அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் நடக்கலைன்னு நீ எப்படி சொல்கிற, அது உண்மைக்கு புறம்பானது அப்படின்றது ஒன்று சொல்கிறார். 2வது ஒரு காமன் சென்ஸ் கேள்வி இருக்குது, அங்கே சகஜ நிலை நிலவுதா, நிலவ முடியுமா, இது நாம் ஒரு பொது அறிவுக்கு உட்பட்டு நாம் வந்து யோசித்து பார்க்கணும். இப்போது காஷ்மீர் அப்படின்றது எப்படி இந்தியாவோட இணைந்ததுன்றதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அவன் நான் உன்னோடையும் வரல அவனோடையும் போகல, நாங்கள் தனியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னவொடனே, இல்லை இங்கே வாங்க, உங்களுக்கு 370 ஆர்டிகிள் 370 எங்கள் கான்ஸ்டியூஷன் உங்களை கட்டுப்படுத்தாது, உங்களுக்கு வந்து ஒரு வாக்கெடுப்பு வைக்கிறோம், நீங்கள் எங்களோட வர்றதா பாகிஸ்தானோட போகிறதா தனியாக இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நேரு மட்டும் இல்லை, பட்டேல் மட்டும் இல்லை, ஷியாமா பிரசாத் முகர்ஜி உட்பட அத்தனை பேரும் ஒத்துக்கிட்டு தான் இந்த ஆர்டிகிள் 370 வந்தது. அப்போ அம்பேத்கர் என்ன சொன்னார், இது வேண்டாம், இது வேலைக்கு ஆகாது, அவன் பாகிஸ்தானோட போகிறதுனாக்க போகட்டும், இது என்றைக்கும் தலைவலி நமக்கு அப்படின்னு அவர் சொன்னார். கேட்கல, இது 370 போட்டிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 370 சிறப்பு அதிகாரங்கள்லாம் எடுத்தாங்க. இப்போ வந்து 370 ரத்து பண்ணி பண்ணாங்க. பண்ணிவிட்டு அடுத்தது என்ன செஞ்சாங்க, ஸ்டேட்டை 3ஆ உடைச்சாங்க. 3ஆ உடைச்சிட்டு உனக்கு மாநில அந்தஸ்தும் கிடையாது, நீ யூனியன் டெரிட்டரி அப்படின்னு கொண்டாந்துட்டாங்க.
இப்போ இந்த மாதிரி ஆக்குனாக்கா அந்த மக்கள் அமைதியாக சும்மா இருக்கிறவனுக்கே கோபம் வருமா வராதா? நீ தனிநாடு கேட்குற தீவிரவாதிகளை விட்டுருங்க. இப்போ அங்கே மஹபூபா மஃப்தி இருக்கிறாங்க, ஒமர் அப்துல்லா இருக்கிறாரு, இந்த மாதிரி இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இயங்குகிற அரசியல்வாதிகள் அவங்களெல்லாம் சிறை வச்சு தான் நீங்கள் வந்து இதை அமல்படுத்தினீங்க. அப்போது அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கே கோபம் இருக்கும்போது, சாதாரண மக்களுக்கு கோபம் இருக்கும்போது அங்கே சகஜ நிலை எப்படி நிலவ முடியும் அப்படின்றது ஒரு காமன் சென்ஸ் கேள்வி. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மாநில உரிமையை பறிக்கிறாங்க, கல்வியில் ஹிந்தி கற்றுக்கணும்னு இந்தியை திணிக்கிறாங்க, புதிய கல்விக் கொள்கைன்றானுங்க, பணம் கொடுக்க மாட்டேன்றானுங்க, 1000 பிரச்சனை இருக்குது. கவர்னர் முட்டுக்கட்டை போடுறாரு. இதில் ஒரு சராசரி தமிழ்நாட்டு குடிமகனுக்கு கோபம் இருக்கா இல்லையா? நமக்கே இவ்வளோ இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு நான் கேட்குறேன். அவங்களுக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்குது. அப்போது இந்த பின்புலத்திலிருந்து இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டும். இப்போ எழுதுகிறாங்க நிறைய இந்த வல்லுநர்கள் இது சார்பாக உள்ளவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த பயங்கரவாதம்ன்றது இதனுடைய தன்மை வந்து மாறிடுச்சு. பயங்கரவாதத்தினுடைய தன்மை முன்னெல்லாம் இளைஞர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா, நான் போகிறேன் விடுதலை போராட்டத்துக்கு அப்படின்னு ஃபேஸ்புக்கில் படத்தோடு போட்டுட்டு போவாங்களாம். அதை வாய்க்கரிசி போட்டு போகிற மாதிரி அது ஒரு கெத்தாக செய்கிறது அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களும் உடனே ஃபோட்டோவை எடுத்து குறித்து வச்சுக்கிட்டு இவன் தீவிரவாதி, இந்த ஊர் அட்ரஸ்ஸு அப்படின்னு வச்சுட்டு தேடிட்டு இருந்தாங்க. அவன் பாகிஸ்தானுக்கு போயிட்டு வருவான் இல்லை ஏதோ ஒன்றுன்னு வச்சுருங்க. இப்போ வந்து அது மாதிரி இல்லை. இப்போ இந்த அடக்குமுறை காரணமாக ஒரு அச்சமும் அமைதியும் நிலவுது. அப்போ இந்த மாதிரி சூழலில் இப்போ அந்த மாதிரி அறிவிப்பதில்லை. சகஜ வாழ்க்கையில் இருப்பவர்களே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு உதவுகிறார்கள். இங்கே ஒரு 2 பிரிவை நம்ம வந்து பார்க்கணும். இந்த 26 பேர் கொல்லப்பட்ட போது காஷ்மீர் மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தெரிச்சு ஓடி வராங்க. பல பேருக்கு ஹோட்டலில் இடம் இல்லை, மசூதிகளை திறந்து விட்டு இங்கே தங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து வர்றவங்களுக்கு டாக்ஸி டிரைவர் யாரும் ஏர்போர்ட்டுக்கு கூட்டின்னு போகிறதுக்கு நாங்கள் வந்து காசு வாங்க மாட்டோம் அப்படின்னு கூட்டின்னு போகிறாங்க. வேறு அந்த பெண்கள் சொன்னது போல் மார்ச் வரியில் ஆஸ்பத்திரியில் எல்லாம் கூட இருந்து பல பேர் கண்ணீர் விட்டு கதறியிருக்காங்க கூட. மொத்த காஷ்மீரும் வரலாறு காணாத அளவுக்கு கடையடைப்பு நடந்திருக்கு. தனிநாடு கேட்கின்ற ஹுரியத் கான்ஃபரன்ஸ் போன்ற அமைப்புகளும் கூட இந்த பந்தில் வந்து கலந்துட்டுருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, இழைக்கப்படும் அநீதி, இதற்கு எதிரான கோபம் இருக்குது. அப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஒரு 1% 2% பேர்கிட்டையாவது இந்த மாதிரி ஆயுதம் தாங்கி போராடுறாங்கல்ல, அவங்களுக்கு ஷெல்டர் கொடுக்கறது, சோறு போடுறது செய்வாங்களா மாட்டாங்களா? இது அஜய் சுக்லான்னு ஒரு கர்னல், அவர் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் காலம் எழுதுவார். அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறார். காஷ்மீரில் சகஜ நிலை நிலவியதாக சொல்வது பச்சை பொய். கரந்த பார்க்கு பேட்டி கொடுத்துருக்கார். 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம்னு சொல்கிறார். இப்படி சொல்கிறது அது சாத்தியமே கிடையாது. எப்படி இருக்கும்? அவர் தான் இந்த கேள்வியை எழுப்புகிறார். இந்த மாதிரி அது இருக்குது. அதை எப்படி நீ தடுக்க முடியும்? இப்போ இந்த இதை சுட்டி காட்டி அவர் கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, 1/2 மணி நேரத்தில் உனக்கு தகவல் வருது, ஆனால் உன்னால் இது வரைக்கும் பிடிக்க முடியல. யாரை? அந்த 4-5 பேரை. இத்தனைக்கும் லட்சக்கணக்கான ஆணுவம் இருக்குது, அதிநவீன இஸ்ரேலின் வேவு கருவிகள், ட்ரோன்கள் இத்தனையும் இருக்குது. இத்தனையும் வச்சு பிடிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் உள்ளூரில் அந்த அளவுக்கு நெட்வொர்க் இருக்கணும். இல்லாமல் முடியுமா அது? இது ஒன்று. 2வது, அந்த இடம் எல்லையிலெல்லாம் இல்லை. எல்லையிலேருந்து கிட்டத்தட்ட 200 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதனால் அவங்க முந்தா நாளை கிளம்பி வந்தாங்க, இல்லை 1 வாரம் முன்னால் வந்தாங்களா? அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ எத்தனை நாளாக இருக்கிறாங்க? இத்தனை நாளாக அவங்களால ஏன் கண்டுபிடிக்க முடியல? இந்த பாதுகாப்பு பற்றி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. காஷ்மீரோட பாதுகாப்பு வந்து 3 அடுக்கு பாதுகாப்பு. ஒன்று, பார்டரில் எல்லையிலேருந்து வராமல் தடுக்கிறதுக்கு இராணுவம், ஊருக்குள்ளே இருக்கிற சாலைகள், நகரங்கள், இந்த இடங்கள்லாம் சிஆர்பிஎஃப் கண்ட்ரோல். அதுக்கு மேலே லோக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, உள்ளூர் உளவு, அது காஷ்மீர் போலீஸ். இது இல்லாமல் இராணுவத்துக்கு ஒரு உளவுத்துறை இருக்குது, பிஎஸ்எஃப்க்கு உளவுத்துறை இருக்குது, சிஆர்பிஎஃப்க்கு உளவுத்துறை இருக்குது, அது இல்லாமல் ரா இருக்குது, அது இல்லாமல் ஐபி இருக்குது, அது இல்லாமல் சிபிசிஐடி, ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி, இதெல்லாம் வந்து உள்ளூர் போலீஸுக்கு இருக்குது. இவங்க யாருக்குமே இது தெரியல அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன நடக்குது என்ற கேள்வி ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அங்கே எப்பொழுதுமே சகஜ நிலை நிலவவில்லை, நிலவவும் முடியாது.
எது வரைக்கும் நிலவ முடியாதுன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லையிலேருந்து அவங்க வர்றதை தடுத்துட்டா இங்கே சகஜ நிலை வந்துடும் அப்படின்றத இவங்க சொல்லிட்டு இருக்கிறது. எல்லையில் நீங்கள் வேலிக்கு பதிலாக சுவரே கட்டினாலும் சரி, ஒரு 2000 கிலோமீட்டருக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிருப்தி, இங்கே இருக்கக்கூடிய கொந்தளிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து இங்கேருந்து எதிர்ப்பாளர்களை உருவாக்க தான் செய்யுன்றதை அவர்கள் மறைப்பதற்கு தான் பாகிஸ்தான் 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 தூண்டுவது உண்மைதான். ஆனால் பாகிஸ்தான் அப்படி தூண்டி விடுவதற்கு ஒரு முகாந்திரம் இங்கே இருக்கணும் இல்லையா, அடித்தளம் இருக்கணும் இல்லையா. பாகிஸ்தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து தூண்டி விட முடியுமா, இல்லை ஆந்திராவில் கேரளாவில் தூண்டி விட முடியுமா? அதனால் அதை மறைப்பதற்கு தான் இவர்கள் பாகிஸ்தானை மட்டும் காட்டுகிறார்கள் அப்படி தான் பார்க்கணும். இப்போ இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வேண்டும், போர் தொடுக்க போகிறது. இப்போ மோடியே பீகாரில் போய் அதான் பேசுகிறாரு. உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் இந்த தீவிரவாதிகளை தூள் தூளாக ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு వ్యక్తి நபரையும் தேடி தேடி வேட்டையாடுவோம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. அது பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த அஜய் சாஹானி இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து ஒரு பேட்டி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, படித்து காமிக்கிறேன். திஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் குண்டாஸ். எது அமித்ஷாவோட லாங்குவேஜ் வந்து ரவுடி பசங்க லாங்குவேஜ், நாட் த லாங்குவேஜ் ஆஃப் நேஷனல் லீடர்ஸ், ஒரு தேசிய தலைவர்களுடைய மொழி அல்ல. அடுத்தது, இட் சர்வ்ஸ் நோ பர்பஸ் எக்ஸப்ட் டு அப்பீல் டு த லோயஸ்ட் காமன் டினாமினேட்டர் ஆஃப் தேர் கேடர்ஸ். அவனுடைய அணிகளிலே இருக்கக்கூடிய மற்ற ரகமான நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள விசிலடிக்க சீமானுடைய ஆட்கள் மாதிரி, இல்லை விஜய் ரசிகர்கள் மாதிரி அப்படி இருக்கிறவங்க கை தட்டுறதுக்காக பேசுகிறதே தவிர இதனால் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. என்ன தாக்குவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு அவர் கேட்குறாரு. காஷ்மீர் பிரச்சனை 70 வருஷத்துக்கு மேலே இருக்குது. தீவிரவாத பிரச்சனை 1990லேருந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பாலாகோட்டில் ஒன்று அடிப்பீங்க, இல்லை ஏதோ ஒன்று இது மாதிரி ஒன்று அடித்தா உடனே சரி எல்லாம் தீவிரவாதம் நின்றுமா? என்னடா பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு அவர். இதுக்கு எதனா அர்த்தம் இருக்குதா? யாரை ஏமாத்துறீங்க? அதனால் இவங்க பேசுவது பூரா தேச பாதுகாப்புக்கும் இவர்கள் பேசுவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவங்க முழுக்க முழுக்க லோக்கல் அரசியலுக்காக பேசுகிறார்கள் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறார். இந்தியாவுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவிச்சிருக்குது, பாகிஸ்தானை வந்து போர் தொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இன்னைக்கு பேப்பர் பாருங்கள், வைஸ் பிரசிடென்ட் வான்ஸ் நேத்திக்கும் பேசியிருக்காரு. இன்னைக்கு வந்துருக்கிற பேப்பர் வந்து அமெரிக்காவில் ஃபாக்ஸ் நியூஸ்ன்றது வந்து பேட்டி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தெற்காசியாவில் பதட்டம் நிலவுதே, உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, அவர் ஹோப் இஸ் தட் இந்தியா ரெஸ்பான்ஸ் டு திஸ் டெரரிஸ்ட் அட்டாக் இன் அ வே தட் டஸ் நாட் லீட் டு எ ப்ராடர் ரீஜனல் கான்ஃப்ளிக்ட். இந்தியா நடந்து கொள்கிற இதை கையாளுற முறையில் வந்து அந்த பகுதியில் ஒரு மோதல் ஏற்படும் வண்ணம் இருக்கக்கூடாது, அப்படி இந்தியா நடந்து கொள்ளும் என்று நம்புகிறோம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் 2 நாள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இங்கே இவங்க சவுண்டை கொடுத்து பயங்கரமாக இன்னும் வந்து அதான் நான் சொன்னேன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த 2 பேரும் சூரியும் சிவகார்த்திகேயனும் வந்து அலம்பல் பண்ணுவாங்க இல்லையா, பயங்கரமான மோதல் நடக்க போதும், அந்த பக்கமாக போய் விளையாடுங்கப்பான்ல, அந்த மாதிரி இவங்க இதை கத்திட்டு இருக்கும்போது ட்ரம்ப் மோடிக்கிட்ட அந்த டாரிஃப் பேச்சுவார்த்தையை கவனி நீ முதல்ல யார் ட்ரம்ப்பு. இந்த பிரச்சனைக்கு ட்ரம்ப் எதுவும் சொல்லலை, இவரை பேச விட்டுட்டு துணை அதிபரை அவர் இதை சொல்கிறாரு. ட்ரம்ப் சொல்கிறது என்னென்னா, அந்த வரி விதிப்பு பேச்சுவார்த்தை அதை சுமூகமாக முடிக்கிறது வழியை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ட்ரம்ப்பு மறைமுகமாக மோடிக்கு சொல்லியிருக்கிற செய்தி அப்படின்னு முன்னாள் தூதர் பத்ரகுமார் எழுதுகிறார். என்ன அதனால் அமெரிக்கா வந்து இது எப்படி அமெரிக்கா அப்படி கையாளுது மட்டும் இல்லை, மற்ற எந்த நாடும் இந்த பாகிஸ்தான் மீது இவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டை அங்கீகரிக்கலை. ஏன் அங்கீகரிக்கலை? பாகிஸ்தான் மேலே அவங்களுக்கு ஏதோ அபிமானம் அப்படியெல்லாம் இல்லை. காஷ்மீர் பிரச்சனையில் பாகிஸ்தான் தலையிடுது அப்படின்றதெல்லாம் தலையிட்டு இருக்கிறது என்பது உண்மைதான். இந்த குறிப்பிட்ட கேஸில் பாகிஸ்தான் இன்வால்மெண்ட் இருக்குது என்பதற்கான எவிடன்ஸ் எதையும் இந்தியா இது வரைக்கும் கொடுக்கல. அப்படி கொடுக்காத போது அதை எதிர்பார்க்க முடியாது. ஐநா தீர்மானத்தில் பாகிஸ்தான் பேர் இல்லை, லஷ்கர்-இ தொய்பா பேர் இல்லை, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் பேரும் இல்லை. அப்படி இல்லாமல் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை கண்டிச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தானே பயங்கரவாதத்தை கண்டிச்சிருக்குதே. பாகிஸ்தானுடைய கருத்து என்ன அப்படின்னா, யாரை வேணால் இன்வெஸ்டிகேஷனுக்கு போடுங்க, நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார், சர்வதேச நாடு யாரை வேணால் விசாரிக்கிட்டாங்களே, நாங்கள் ரெடி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சூழலில் பாகிஸ்தான் மேலே குற்றம் சாட்டி சொல்வதற்கான முகாந்திரம் இல்லாமல் யாரும் சொல்ல மாட்டாங்கன்றது தான்
யதார்த்தம். இன்னொன்று இருக்குது, இன்னொன்று இதே ஊடகங்கள் எழுதுகிறாங்க, இந்தியாவை காட்டிலும் பயங்கரவாதத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான். இப்போ பலூச்சிஸ்தான் பிரிவினைவாதம் அங்கே ஒன்று நடக்குது, அதை இந்தியா தான் தூண்டி விடுதுன்றது அவங்களுடைய கருத்து. இது இல்லாமல் தெஹ்ரீக்கே தாலிபான்னு ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்குது, அவன் அங்கங்கே குண்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாகிஸ்தானில். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபானுக்கும் இப்போ ஒரு முரண்பாடு போயிட்டுருக்குது. ஆப்கான் அகதிகளை லட்சக்கணக்கான பேரை வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ தாலிபான் பாகிஸ்தானுக்கு எதிரின்றதுனால இந்தியா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு இப்போ தாலிபானோட நூலிபான்கள் ஒரு தோழமை உறவுக்கு வந்திருக்கிறாங்க நெருக்கமாக. இதெல்லாம் விபரீதமான விளையாட்டுன்னு இந்த பத்ரகுமார் வான் பண்ணுறாரு. நீங்கள் இதை வச்சுக்கிட்டு அப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னாக்கா அது ரொம்ப ஆபத்து, நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வான் பண்ணுறாரு. இப்போ இதில் என்ன சொல்லணும்னாக்கா, பாகிஸ்தானை கண்டிப்பதற்கான முகாந்திரம் அப்படின்றது இல்லாததுனால இந்த போரை யாரும் ஆதரிக்கவில்லை அப்படின்றதான் உண்மை. இவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். புதன்கிழமை அன்னைக்கு ஒரு 4 நாளாக ஒரு செய்தி பேப்பரில் பார்த்துருப்பீங்க. எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடந்தது, பதிலுக்கு நம்ம வீரர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில டிஜிஎம்ஓன்னு ஒரு ஹாட்லைன் இருக்குது. 2 இராணுவ, பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இந்திய இராணுவத்துக்கும் பேசிக்கிறது. ஆமாம். அவங்க இந்த இப்போ நடைபெற்ற இந்த தாக்குதல் இருக்குது இல்லையா, அதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் கம்யூனிகேஷனே இல்லாமல் இருந்தது. போன புதன்கிழமை அன்னைக்கு இந்திய தரப்புலேருந்து பாகிஸ்தான் தரப்பை தொடர்பு கொண்டு இந்த துப்பாக்கி சூடை தவிர்க்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இது நமக்கு தெரியாது. அந்த முன்னாள் தூதர் பத்ரகுமார் இதை சொல்கிறார். அதிலிருந்து என்ன தெரியுதுன்னாக்கா, போருக்கு போகிறதை இந்தியா விரும்பவில்லை என்பது தெரிகிறது. ஆனால் மோடி ஒரு பக்கம் பீகாரில் பில்டப்பாக பேசுகிறாரு. பீகார் அதனால தான் பில்டப்பாக பேசுகிறாரு. இந்த பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்குது. இன்னொன்று இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையங்கம் அவர் நல்ல பச்சையாகவே எழுதியிருக்கிறாங்க. பொதுவாக பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு பாகிஸ்தானை சும்மா அப்படி ஒரு தட்டுனா இந்தியா அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க, தமிழ் பொடி ஆகிடும். அப்படி பாகிஸ்தான் புஷ் ஓவர் கிடையாது. என்னென்ன ஆயுதங்களை பார்டரில் குவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஹிந்துவில் ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்காங்க. பயங்கர டேஞ்சரஸ் F-16, J-10, JF-17, JF-7 இதெல்லாம் அதிநவீன ஜெட் விமானங்கள், போர் விமானங்கள் இதெல்லாம் பார்டரில் நிற்குது. வரிசையாக பீரங்கிகள் அணிவகுத்து நிற்குது. இப்படி குவிக்கப்பட்டிருக்கு எல்லையில் இராணுவ பயிற்சி நடக்குது அப்படின்னு ஹிந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்குது. எக்ஸ்பிரஸ் தலையங்கம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இதை பாருங்கள், பாகிஸ்தான் ஆர்மி இஸ் நோ புஷ் ஓவர். புஷ் ஓவர்னாக்கா சும்மா ஒரு சப்ப பார்ட்டின்றாங்கல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் தேர் ஷுட் பி நோ எக்ஸ்பெக்டேஷன் தட் இந்தியா வில் ஹாவ் அ க்ளீன் வின் இன் எனி மிலிட்டரி எக்ஸ்சேஞ்ச். அதாவது மோதுனா இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு தலையங்கம். அதனால் இந்த உதாருக்கெல்லாம் எந்த பொருளும் இல்லை. அதாவது இவங்க போர் எப்படி நடத்த போகிறாங்கன்னு இருக்குது. 2 அவங்களும் தயார்னு தானே சொல்கிறாங்க. பாகிஸ்தான் ஏன் தயார்னு சொல்கிறாங்கன்னா, இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதில் சொந்த செலவில் இந்தியா சூனியம் வச்சுக்கிட்டாங்க. சிந்து நதி நீரை நிறுத்துவோம், ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே போகாது. அவன் அந்த பெனாசிர் பூட்டோ மகன் தண்ணி ஓடவில்லை என்றால் ரத்த ஆறு ஓடும். அவன் ஒரு சவுடால். நீ மோடி மட்டுமா சவுடால், அவன் அதுக்கு சவுடால். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த நதிநீர் ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இந்த நதிநீர் ஒப்பந்தத்தில் இந்த சிந்து நதி, செனாப், ஜீலம் இந்த 3 நதிகள், இந்த 3 நதிகள் பாகிஸ்தானுக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறோம். மிச்சம் 3 நதிகள் இந்தியாவுக்கு. இந்த பாகிஸ்தானுக்கு கொடுத்த நதிகளில் 80% தண்ணி பாகிஸ்தானுக்கு, 20% தண்ணி இந்தியா பயன்படுத்திக்கலாம். 20% தண்ணி அப்படின்னாக்கா எவ்வளோன்னா 3.6 மில்லியன் ஏக்கர் ஃபீட். நம்ம 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது அதோட பெருசு. ஏக்கர் ஃபீட் இது எவ்வளோ? 3.6 மில்லியன் ஏக்கர் ஃபீட்டுக்கு டேம் கட்டி நீங்கள் தேக்கிக்கலாம். இந்தியா எவ்வளோ தேக்கி இருக்குது தெரியுமா? 1 மில்லியன் ஏக்கர் ஃபீட். உனக்கு உரிய தண்ணியிலேயே கிட்டத்தட்ட 4ல் 1 பங்கு தான் நீ தேக்கி வச்சுருக்கிற. விவசாயம் பண்ணுறது எவ்வளோ பண்ணலான்னா 13 லட்சம் ஏக்கர் 14 லட்சம் ஏக்கர் வரைக்கும் காஷ்மீரில் விவசாயம் பண்ணலாம்.
ஆனால் பண்ணியிருக்கிறது அதில் பாதி 14 லட்சம் ஏக்கர் அப்படின்னா 6 லட்சம் ஏக்கர் 6 லட்சம் ஏக்கர் தான் பாசனம் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு உரிய தண்ணியில் இவங்க பண்ணியிருக்கிறது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது இல்லாமல் உனக்கு வர தண்ணி இருக்குல்ல, அதை நாங்கள் நிப்பாட்டுவோம் அப்படின்னா இது ஒரு காமெடி. ஒரு வகையில் இது காமெடியாக இருக்கும்போது அந்த மக்களுக்கு நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்களேன், கர்நாடகாவிலேருந்து காவேரியில் ஒரு சொட்டு தண்ணியை விட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு சொல்லுங்கள். கலவரம் வருமா வராது? உண்மையிலே விடலைன்னா என்ன நடக்கும்? கலவரம் வரும். அப்படி தானே வருது? ஆமாம். அப்போ அப்படி சொன்னாக்கா இந்த 3 நதிகளை நம்பி தான் பாகிஸ்தானே இருக்குது. நம்பி இருக்கிறது மட்டும் இல்லை, ஏற்கனவே ஒரு 30% தண்ணி பஞ்சாங்க. இதையும் நிறுத்திட்டாக்க பெரிய அளவுக்கு ஒரு பாதிக்கப்படும். அதான் அவங்க கேட்குறாங்க, இராணுவம் ஏதோ பண்ணுதுன்றதுக்காக 25 கோடி மக்களை தண்டிப்பது என்ன நியாயம் அப்படின்னு நம்ம ராகேஷ் திகாயத் விவசாய சங்கம் அவர் கேட்ட உடனே அவனை என்னைய விசாரிக்க சொல்லி உள்ள வையின்றாங்க. பாகிஸ்தான் கைக்கூலி அப்படின்ட்டாங்க. அவர் சொன்னது நியாயமாக சொன்னார். அவர் இவன் பண்ணுற தப்புக்காக மக்களை தண்டிக்கலாமா, விவசாயிகளை தண்டிக்கலாமா அப்படின்னு ஒரு விவசாயின்ற முறையில் அவர் சொன்னதுக்கு அப்படி பதில் சொன்னாங்க. சரி, ஆனால் இப்படி பேசுனதுனால என்ன நடந்திருக்குன்னாக்கா, பாகிஸ்தானில் இராணுவத்தின் மேலேயோ இந்த பிரதமர் மேலேயோ அந்த ஊர் பிரதமர் மேலேயோ யாருக்கும் மரியாதை கிடையாது. இப்போ என்ன இருக்குதுன்னு எழுதுகிறாங்கன்னா அவங்க பத்திரிகைகளில், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாகிஸ்தானே வந்து ஒன்று சேர்ந்துருக்கு. என்னான்னு பார்த்துருவோம் இதை. இப்போ இவன் பேசுனது காரியத்துக்கு ஆகாது, அந்த மக்களை அந்த பக்கம் சேர்த்து விடுறதுக்கு தான் இது பயன்பட்டுருக்குது. அதனால் பாகிஸ்தானுக்கு எதிரான போர் என்பது நடக்கக்கூடியதல்ல. ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமானது, அவங்க ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, எங்கள் நாட்டின் கைவசம் உள்ள எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம். இது கரண் தப்பார் எல்லார்ட்டையும் கேட்குறாரு, எல்லா வாய்ப்புகளையும் சொல்கிறீங்களே, அதில் அணுகுண்டும் அடக்கமா? அதுக்கு நேரம் யாரும் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் அணு ஆயுதம் வைத்திருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நியூக்ளியர் டாக்ட்ரின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த அணு ஆயுதத்தை நாங்கள் எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னு. இந்திய அரசனுடைய நியூக்ளியர் டாக்ட்ரின் என்னென்னா, நோ ஃபஸ்ட் யூஸ், நாங்கள் முதல்ல யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது. என்ன, நமக்கு பக்கத்தில் இருக்கிற அணு ஆயுத வல்லரசுகள் யார்? இந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் சீனா. நாங்கள் முதல்ல யூஸ் பண்ண மாட்டோன்றது நம்ம கொள்கை. பாகிஸ்தானோட கொள்கை என்ன? 3 கண்டிஷனில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, எங்களுடைய நதி நீர் தடுக்கப்பட்டால். 2வது கண்டிஷன், எங்களுடைய துறைமுகங்கள் முற்றுகையிடப்பட்டால். 3வது, எங்கள் நிலப்பரப்பு ஆக்கிரமிக்கப்பட்டால். இந்த 3ல் எது இருந்தாலும் நாங்கள் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம். அங்கே ஒரு அரசியல்வாதி பேசியிருக்கிறான், சரி உங்கள் ஊரில் போடல, எங்கள் ஊரில் போட்டுக்கிறோம். எதை? அணுகுண்டை. இப்போ பார்டர் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே போட்டுக்கிட்டாங்கன்னாக்கா அது நம்மளை ஒன்றும் பண்ணாதா? கடுமையான 200 கிலோமீட்டரில் இருக்குது அமித்சார், அந்தாண்டா இருக்குது டெல்லி. அப்போது இவங்க பேசுகிற பேச்சு இது எதுவும் நடக்காது அப்படின்னு வைத்து கொண்டாலும், ஏடா கூடமாக பாலாக்கோட் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு ஒரு அதிரடி தாக்குதல் அதை கூட கேட்டிருக்கிறாங்க இந்த ஒரு பழைய இராணுவ ஜெனரல்கிட்ட. இந்த ஈரான் அமைச்சர்களை விமானத்திலிருந்து குறி வச்சு அமெரிக்கா அடிச்சு இல்லையா, அல்லது இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லா அல்லது ஹமாஸ் தலைவரில் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து ஹஃபீஸ் சயீத், லஷ்கர் தொய்பா, இப்படி குறிப்பானவர்களை நம்ம டார்கெட் பண்ணி அடிக்க முடியாதா அப்படின்னு. சூப்பராக அடிக்கலாம், ஆனால் அதற்கான வசதியோ வாய்ப்புகளோ திறமையோ நம்மக்கிட்ட இருக்கான்றது கேள்வின்னு அவர் சொல்லியிருக்காரு. என்ன, அதனால் இவங்க பலது கனவு காண்றாங்க. பெரிய கனவு சுப்பிரமணிய சாமியோட கனவு. அவர் சொல்லியிருக்காரு, என்ன செய்யணும்னா பாகிஸ்தானை 4ஆக உடைக்கணும், உடைச்சி 4ஐயும் நம்ம டேக் ஓவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் அதே சகாண்டி சொல்லியிருக்காரு. கனவு காண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் பரந்த அளவில் கனவு காணலாமே, மொத்த உலகத்தையும் டேக் ஓவர் பண்ணலாம்ல, எதுக்கு பாகிஸ்தானோட நிறுத்துறேன்னு இந்த மாதிரி லூஸ்தனமாக நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாம் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டால், இந்த நேர்காணலின் தொடக்கத்தை நினைவுபடுத்துகிறேன். கொலை செய்யப்பட்ட மக்கள், அவங்களுடைய குடும்பத்தினர், அவர்கள் பால் இந்த பிஜேபிக்காரங்களுக்கு என்ன இரக்கமோ அனுதாபமோ இருக்குன்னு பாருங்கள். அவங்க வந்து முஸ்லீமை திட்டாத, காஷ்மீரியை திட்டாதன்னு உடனே நீ தேச விரோதி, உன்னை என்னையை விசாரிக்கணும், நீ வந்து யார் பாகிஸ்தான் தீவிரவாதியை வச்சிருக்கேன்னு எழுதுறானுங்க. இந்த கல்யாணமான பொண்ணு இப்போ தான் கல்யாணமாகி அது கைம்பெண்ணாக மாறி இருக்கிற அந்த பெண்ணை இப்படி எழுதுகிறாங்க.
அப்போ அவர்களுக்கு மக்கள் மீது எந்த இரக்கமும் இல்லை. அவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு இந்தியாவை இழுத்து செல்வதுன்னு நோக்கம். இந்தியாவை இழுத்து போனால் நம்ம ஊருக்காரங்க என்ன நினச்சிட்டு இருக்கலாம், எதாக இருந்தால் என்ன அங்கே அடிச்சுக்கிறானுங்க, நமக்கு தமிழ்நாட்டுக்கு இது ஒன்றும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதில் என்ன இழப்பு ஏற்பட்டாலும், இந்த இப்போ ஏர் இண்டியாக்காரன் அறிக்கை விட்டுருக்குறான், 5000 கோடி ரூபா எனக்கு வருஷத்துக்கு கொடுத்தீங்கன்னா தேவலாம், என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இப்போ பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸை வந்து மூடிட்டான். இப்போ டெல்லி, அமிர்த்சர், சண்டிகார் இந்த பக்கத்துலேருந்து போகிற எல்லா மேற்கை நோக்கி போகிற எல்லா விமானமும் பாகிஸ்தான் மேலே தான் போனோம். அப்படி போகிறதுக்கு அவனுக்கு ஏதோ ஒரு நம்ம டோல்கேட்டு காசு மாதிரி ஏதோ ஒரு காசு வந்து அவங்களுக்கு கொடுக்குறது. இப்போ பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸை வந்து மூடிட்டாங்க. மூடினதுனால இப்போ சீனா வழியாக கஜாகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான் இப்படி சுற்றி தான் போனோம் இவங்க. இதனால் வருஷத்துக்கு ஏர் இண்டியாவுக்கு மட்டும் 5000 கோடி ரூபா லாஸாம். அது நாங்கள் ஏற்கனவே லாஸில் போயிட்டுருக்கோம், அந்த 5000 கோடி ரூபாய் கொடுங்க. போகிறன்னா விளையாட்டு அல்ல, அந்த சுமையை பூரா நாம் சுமக்க வேண்டியிருக்கும் அப்படின்றது நம்ம முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த போர் வெறியை தூண்டுவதன் மூலம் தொடர்ந்து அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க போர் நடத்துகிறாங்களோ இல்லையோ இந்த சூடு தனியாமல் வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த போர் நடத்துறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்னு ஒன்று இருக்குது. ஒரு 3000 கிலோமீட்டர் ரோடு சீனாலேருந்து தொடங்கி லாகூர் வழியாக அது வருது, பலூச்சிஸ்தான் வழியாக இங்கே கொடார்னு ஒரு போர்ட் அரபிக்கடலில். இப்போ என்ன நிலவரம்னா, சீனாவுக்கு அரபிக்கடலில் ஓப்பனிங் இருக்குது. அது வந்து ரோடு எது வழியாக வருது தெரியுமா? இவங்க சொல்கிற பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் வழியாக வருது. அப்போது நீங்கள் எதையாவது தாண்டி போகிறதுன்னா சீனாவையும் தாண்டி போகணும், சீனா போட்டிருக்கிற இந்த காரிடாரையும் தாண்டி போனோம். அதனால தான் சீனா வந்து பாகிஸ்தான் இறையாண்மை அதை வந்து பாதுகாக்க வேண்டும் என்பதில் நாங்கள் அக்கறை கொண்டு இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த போரெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் நினச்சா நடந்துடக்கூடிய காரியங்கள் அல்ல. இது ஒரு பக்கம். இன்னொன்று, இந்த அமீரகத்து பாய்கள், சவுதி அரேபியா ஷேக்குகள், துபாய் ஷேக்குகள், இவங்கெல்லாம் காஷ்மீரில் முதல் போட்டிருக்கிறாங்க. புரியுது இல்லையா? இவன் சொன்னதை நம்பி எல்லாம் பயங்கரவாதெல்லாம் முடிஞ்சு போச்சு. லூலு மாலு, எம்ஆர் இவங்கெல்லாம் சில 1000 கோடி ரூபாய் ஸ்ரீநகரில் காஷ்மீரில் முதலீடு போட்டிருக்காங்க, சொத்து வாங்கியிருக்காங்க. நம்ம சொத்து வாங்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, காஷ்மீரில் ஷேக்குகளே சொத்து வாங்கியிருக்காங்க. மோடிக்கு வந்து லோக்கல் முஸ்லீமை தான் பிடிக்காது. அவங்கன்னாக்க பார்த்தா கட்டி பிடிச்சிடுவார் உடனே, அவங்க போட்டிருக்கிறாங்க. அதனால் அந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், இங்கே காஷ்மீரில் அவர்கள் போட்டிருக்கிற முதலீடு, இன்னும் அம்பானி அதானி எல்லாம் என்ன போட்டிருக்கிறாங்க, ஏதாவது இருக்குதான்ற விவரம் நமக்கு தெரியல. இப்போ இவங்களெல்லாம் கேட்டுட்டு தான் போர் நடத்துறதுன்னா நடத்த முடியும். இதெல்லாம் தாண்டி தான் ஒரு போர் வந்து நடத்தணும். அதுக்கிடையில் ஒரு லிமிட்டட் வார்ஃபேர் அப்படின்றது எதுக்காக நடக்கும்னா, அது காஷ்மீரில் அமைதியை கொண்டு வராது, பயங்கரவாதத்தை ஒழிக்காது, காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்காது. ஆனால் அந்த தேச வெறியும் மத வெறியும் போர் வெறியும் மோடி அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு பயன்படும். இதை எதிர்க்கட்சிகள் தைரியமாக பேசணும். இதுக்கு என்னதான் தீர்வு, எப்படி? ஆனால் எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸுக்கு முழங்கால் நடுங்குது. இப்போ பாகிஸ்தானை தீவிரமாக தாக்கணும், அதாவது இவங்க தேசபக்தர்லாம் இல்லைன்னா தேச விரோதின்னு சொல்லிடுவான். இப்போது மக்கள் நலனிலிருந்து பேசுகிற தைரியம் எதிர்க்கட்சிகளுக்கு வேணும். அப்படி சித்தராமையா ஒருத்தர் பேசினார், அவருக்கு வாய்ப்பு போட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போது இது வந்து எப்படி இவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள், இந்த தோல்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இது அனாவசியமாக போகிறனால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இதுக்கு பொருள் வந்து பாகிஸ்தான் தப்பு இல்லை, அவங்க கரெக்டு என்பது அல்ல. போர் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கும்னு சொல்லணும், எப்படி முடிப்பீங்கன்னு சொல்லணும். உக்ரைன் இத்தனோட நாடு, ரஷ்யா எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ பெரிய இராணுவ வல்லரசு, எத்தனை வருஷமாக நடக்குது போர். புட்டின் வந்து எப்படி என்ன நினச்சிக்கிட்டு போனார், ஏதோ ஒரு 15 நாள், 1 மாதம் 2 மாதத்தில் முடிச்சிடலாம்னு நினச்சிட்டு தான் போனார். எங்கே நிற்கிது அது? அப்போ பாகிஸ்தானோடு கார்கில் போர் எத்தனை நாள் நடந்துச்சு, எத்தனை நாள் நாம் போர் நடத்த போகிறோம், அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய பொருளாதார விலை என்ன, இன்னும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நெருக்கடியில் எங்கே நம்ம போவோம், அந்த சுமையை யார் சுமப்பது? ஏற்கனவே 100 ரூபாய்க்கு நமக்கு 29 பைசா தான் கொடுக்குறான். போர் நடந்துச்சுன்னாக்கா 19 பைசா வாங்கிக்கோங்க,
அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இது தமிழ்நாட்டு பிரச்சனை அல்ல என்று நாம் கருதக்கூடாது. இதை பற்றி தீர்க்கமாக மக்கள் மத்தியிலே துணிவாக நாம் பேச வேண்டும். அதிமுககாரன் தான் நம்ம அந்த ஆள் போனார், ஒரு அட்வொகேட் ஜெனரல் நவநீத கிருஷ்ணன், காஷ்மீர் 370 என்ன பண்ணார், பியூட்டிஃபுல் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு எங்கள் தலைவர் பாடியிருக்காரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கோமாளிகளாக நடந்து கொள்ளக்கூடாது. அதிமுக பேசவில்லை, விஜய் பேசவில்லை, எதிர்க்கட்சிகள் யாரும் பேசவில்லை. நாம் உண்மையை பேச வேண்டும். அது பிஜேபியை எதிர்ப்பதற்காக என்றல்ல, இந்திய மக்களின் நலனுக்காக நாம் உண்மையை பேச வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அந்த பயங்கரவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் இந்த தோல்விக்கு இந்த அரசு பதில் சொல்ல வேண்டும், குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். போர் தீர்வல்ல. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இந்த விவகாரம் குறித்து விரிவான கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி.